இன்று லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை ஒரு மாவட்டமாக தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மிக சிறப்பாக ரசிகர்கள், தொண்டர்கள் இப்படி அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் எதிர்பார்த்ததோட ஒரு படி மேலே இந்த லீடர் படம் வெற்றி அடைந்திருக்கு. லீடர் 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 மட்டும் இல்ல, இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கங்கா யமுனா சரஸ்வதி அந்த தியேட்டர்ல ரசிகர்களோட இந்த லீடர் படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நல்ல வரவேற்பு. இந்த வரவேற்பை கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க மாநில தலைவர் முத்துதுரை, கலைவாணி, டேவிட், ஜெயக்குமார், குட்டிராஜா, யாக்கோபு, ராணியம்மா இவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேர் விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த செலிப்ரேஷன்ல, லீடர் படத்தோட செலிப்ரேஷன்ல மாடு மட்டும் மறல, நானும் தான் மறந்து போயிருக்கேன். ஏன்னா இந்த தியேட்டருக்கு வரும்போது தியேட்டர் வாசல்ல அவ்வளவு ரசிகர்கள், மேலதாரம், பட்டாசு, அது இதுன்னு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பண்ணி மாடை மறந்துருச்சு. பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சிக்கும் மனிதர்கள் தான் மறலுவாங்க. ஆனால் இந்த லீடர் படத்தோட ப்ரமோஷனுக்கு, வெற்றி விழாக்கு கோயம்புத்தூர் வரவும் மாடை 2 பக்கம் பிச்சுக்கிட்டு ஓட பார்த்தது. நல்ல வேலை மாட்டுக்கிட்ட போய் லீடர் படத்தை காட்டவும் அப்பா அம்மாவன் அப்படியே நின்றுச்சு. மாடு அப்படின்னு நின்றுச்சு. அதே மாதிரி படத்தை பார்த்துட்டு எல்லா ரசிகர்களும் படம் நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு லெஜண்ட் அவர்கள், ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அனைத்து பெருமைகளும் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் போய் சேரும். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பொதுவாகவே ஒரு படத்துக்குமே ஒரு சின்ன படம் எடுத்துக்கிட்டாலே ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க. இப்ப ஜனநாயகன் படத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் 500 பேர் 1000 பேர் வேலை செய்திருக்காங்க. ஏன் இந்த லீடர் படமே எடுத்துக்கீங்களா, இந்த லீடர் படத்துக்கு 500 பேர் 1000 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திருட்டுத்தனமாக அந்த படத்தை நீங்க நெட்டுல விட்டுருக்கீங்க. அது எவ்வளவு ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் தயவு செய்து சொல்றேன், சம்பந்தப்பட்ட அந்த நபரை, அந்த கயவனை கண்டுபிடிச்சு தூக்குல போடுங்க. நான் இப்ப சொல்றேங்க, விஜய் சார் கரூர் பிரச்சனைல 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை வெளியிட்டவன் குறைஞ்சபட்சம் 500 பேரை சாவடிச்சிருக்கான். அதுக்கு சமம். புரியுதுங்களா? நான் லீடரோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிறதுனால, லெஜண்டோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிறதுனால என்னால ஓப்பனாக பேச முடியல. ஆனால் இந்த வேலையை செய்தவன் 41 பேரை விஜய் சார் கொண்டுட்டதா சொல்றீங்களா, அதை விட கொடிய செயலை பண்ணியிருக்கிறவன் தான் இந்த ஜனநாயகன் படத்தை வெளியிட்டிருக்கவன். அதனால கண்டிப்பாக அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. நன்றிமா தங்கச்சி. லீடர் லீடர் இந்த லீடர் படத்திற்கு தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு வராங்க. அதற்கு ரசிகர்கள் தான் காரணம். என்னப்பா இவ்வளவு நேரம் அதானப்பா சொல்லிட்டு இருந்தா, டவுன்லோட் பண்ணவங்களா என்னங்க பண்றது? அதாவது விக்கிறத தடுத்தாங்க, வாங்குறவன் இருக்க மாட்டான். நீங்க அந்த யாரு அதை வித்தாங்களோ, அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோ கையில கிடைச்சதுன்னா தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், அந்த படத்தை நீங்க அழிச்சிருங்க. தியேட்டர்ல வரும்போது பாருங்க, சரிங்களா? நான் விஜய் சாரோட ரசிகன், அதனால சொல்றேன், தயவு செய்து அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க, சரிங்களா? 500 பேரோட உழைப்பு அதுல இருக்கு. ஆமாங்க, அந்த வாட்டர்மெலன், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?
நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனால் அந்த மாகாப்பாவும் புகழும் அப்புறம் அந்த கானா போட்டு வினோத் 3 பேரும் கொடுத்த பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நீ வந்து அடுத்தவன் பொண்டாட்டிய கூப்பிட்டியாம படுக்க கூப்பிடலாமா? தப்பு இல்லையா அது? ஏண்டா சரி நீ ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தோம். எதற்காக நீ அந்த வேலை செய்யற? நீ ஏண்டா அடுத்தவன் பொண்டாட்டி மேல தோல் மேல கைய போட்டு அவன் நல்லா இருக்கா இல்ல நான் நல்லா இருக்கா அப்படின்லாம் நீ பச்சை பச்சையா பேசிருக்க. அப்படி பேசலாமா? அது மட்டும் இல்ல, பெண்களை நீ இழிவுபடுத்தி பேசிருக்கடா. டேய் பெண்கள் தட்டுவா. நான் லெஜண்டோட ரசிகர் மன்றத்துல இருக்கிறதுனால நான் வந்து கட்டுப்பாடோட இருக்கேன். புரியுதா? எப்படி நீ அந்த வார்த்தையை பேசலாம்? ஏடா எப்படா நீ அந்த வார்த்தையை பேசலாம்? உனக்கே தெரியும். அது மட்டும் இல்ல, டேய் திவாகர் அவ்வளவு கோபம் இருக்கா? என்ன பண்ணிருக்க? ஜாதியை பத்தி பேசிருக்க. ஏண்டா உன்னை செருப்பால் அடிப்பேன்டா. உன்ன செருப்பால் அடிப்பேன். ஜாதியை பத்தி பேசிருக்க. ஏண்டா நீ உயர்ந்த ஜாதியா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஜாதியா இருக்கலாம். ஜாதியை பத்தி எப்படா பேசுவா? எப்படி பேசுவா? நீ நீ பிசியோதெரபி டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கியா? உன்கிட்ட கால் வலி கை வலின்னு வராங்களே அவங்க எந்த ஜாதின்னு பார்த்தியாடா? நீ ஜாதிக்கு இது பார்த்துட்டு இருக்க? சொல்லு, எந்த ஜாதின்னு பார்த்தா சரியா? நீ அந்த வேலை சரியா? சொல்லு. ஏண்டா காசு வாங்குறல, அப்ப அதுக்கு உனக்கு காசு தேவைப்படுதா? ஏண்டா ஜாதியை பத்தியா பேசுற? ஏடா ஜாதியை பத்தி பேசலாமா? தமிழ்நாட்டுல இருந்துட்டு நீ திங்கிறியா சோறு? அது எந்த ஜாதிக்காரன் தெரியுமா? நீ கடையில போய் சாப்பிடுறியா? அது எந்த ஜாதிக்காரன் கொடுக்குன்னு தெரியுமா? செருப்பு பிஞ்சிருண்டா இனிமேல் நீ ஜாதியை பத்தி பேசணும்னா. அறிவு இருக்கணுங்க. பிக் பாஸ்க்கு அறிவு இருக்கணும். விஜய் டிவிக்கு அறிவு இருக்கணும். இந்த மாதிரி ஜாதியை பத்தி பேசுறவன எதுக்கு நீங்க உள்ள விட்டீங்க? திவாகர வாட்டர்மெலன் ஸ்டார் அவனை எதற்காக பிக் பாஸ்குள்ள விட்டு அவன் அங்கே பல பெண்கள் கூட நான் வீடியோல தான் பார்த்தேன். அதுக்காக யாரையும் தவற சொல்ல. அப்பவே அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கணும். இனியாச்சும் தெரிஞ்சுங்க பிக் பாஸ், இனியாச்சும் தெரிஞ்சுங்க யார உள்ள சேர்க்கணும் அப்படின்னு பாருங்க. புரியுதுங்களா? தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கு. தயவு செய்து அதை சீர்குலைச்சிடாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், லீடரோட ரசிகர் மன்றத்துல இருக்கிறதுனால, லெஜண்டோட ரசிகர் மன்றத்துல இருக்கிறதுனால என்னால பேச முடியல. இல்லன்னா திவாகர் நீ பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதுக்கும் ஜாதியை பத்தி பேசுறதுக்கும் உன்னை வேற மாதிரி ஆக்கிருக்கணும். நான் இப்ப வெளியூர்ல இருக்கிறதுனால. நன்றி.